கொடுத்த வழக்கில் கைதான பிரபல மத போதகர் ஜான் ஜெபராஜ் மீதான வழக்கை கைவிட வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த இருப்பதாக அகில இந்திய கிறிஸ்தவ வாலிபர் முன்னேற்ற இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர். ஜான் ஜெபராஜ் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருப்பதாகவும் இதன் பின்னணியில் அரசியல் தூண்டுதல் இருப்பதாகவும் குற்றம் சாட்டிய அவர்கள் வரும் 25ஆம் தேதி ஜான் ஜெபராஜுக்கு ஆதரவாக போராட்டம் நடத்த அனுமதி கேட்டு காவல் நிலையத்தில் மனு கொடுத்துள்ளனர். ஜான் ஜெபராஜுக்காக இந்த கிறிஸ்தவர்கள் சங்கம் ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு துணிகரமா ஏமாத்துறாங்க பாருங்க. எதுக்காக இந்த கிறிஸ்தவ போராட்டம் இவர்கள் பண்ணுகிறார்கள் என்றால், அவன் ஒரு சைட்ல இருந்து ஏமாத்திட்டு இருந்திருக்கான். இப்ப அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், ஒரு திருடன் அகப்பட்டுட்டான். இப்ப மற்ற திருடர்கள்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த திருடன் அகப்பட்டுட்டானா இந்த திருடர்களுக்கு துட்டு கிடைக்காது இல்ல, பணம் கிடைக்காது இல்ல. அப்புறம் அந்த திருடனை வெளியே கொண்டதான் இவங்க கொள்ளையடிக்கிற காரியம் அமோகமா போகும். அதுக்காக தான் இந்த போராட்டம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் யாரும் கிறிஸ்தவர்களே முதலாவது கிடையாது. இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று கிறிஸ்துவின் ஆவி உங்களை எச்சரிக்கின்றது. இது விசுவாசிகளே உங்களுக்கான பதிவு தான். ஒவ்வொரு போதகர்களும் இப்பொழுது கோட் சூட் போட்டுக்கொண்டு அப்படி பெரிய ஜக்கன்னு அப்படி ஜிப்பா அணிந்து கொண்டு அப்படி மேக்கப் போட்டுக்கிட்டு நிற்பார்கள். ஏன்னா இதெல்லாம் இதோட வேலை ஈஸியான வேலை. வந்தோமா மைக்கில் நின்னோமா அப்படி பேசிக்கிட்டு போயிட்டேன்னா போதும். உடனே அவங்களுக்கு காணிக்க தசம பாகம். அடுத்தது பார்த்தோன்னா சாப்பாடு, டெய்லி மட்டன் சாப்பாடு தான். இப்படி சொகுசாக வாழ்கிறதுக்காக தான் இவங்க எல்லாரும் போதகர்களாக வராங்க. மற்றபடி இவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. இப்போ ஜான் ஜெபராஜை கொடுத்து பேசிட்டேன்னா அவருக்கு ஆதரவாக பேச நல்லா வியூஸ் போகும், இது போகும். நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் ப்ராஃபிட்டு அப்படின்னு அறிவிக்க வேண்டியது. நான் ஒரு ஊழியன், ஆண்டவர் எனக்கு தீர்க்கதரிசி வாரத்தை கொடுத்துருக்கார், ஐ எம் a prophet தான். அப்படின்னு பட்டு அப்படி தலைமலை கை ஜெபம் பண்ண வேண்டியது. அதாவது வீடியோ எடுத்து அப்படி காமிச்சாங்க பெரிய போதகர்னு காமிச்சிக்கிட்டு அது நிமித்தம் நிறைய காணிக்கைகள் அப்படி வீட்டில் சொகுசாக இருந்து வாழ்ந்துக்கிட்டு வாங்குறதுக்காக தான் அவங்க போதகர்களாக வருகிறார்கள். இவர்கள் யாரும் கிறிஸ்துவின் போதகர்கள் கிடையாது. விசுவாசிகளே புரிந்து கொள்ளுங்கள். நான் முதலாவது கூறியிருந்தேன், கிறிஸ்துவின் போதகனாக இருந்தால் அவன் எல்லா பாடுகளையும் இது பண்ணி அந்த பாடுகளை அவன் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பான். அவன் தான் கிறிஸ்துவின் போதகர். அதில் அப்படிப்பட்ட போதகர்கள் யாரும் இருந்தானா அவங்களுடைய சத்தியத்தை கேட்டு அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க. அப்படி இல்லையா ஏழை மக்களுக்கு போய் உதவி செய்யுங்க. இல்லை கஷ்டப்படுகின்ற எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ நோய்வாய்ப்பட்டு ஜனங்கள் இருக்கிறார்கள். தயவு கூர்ந்து அவங்கள போய் நேரில் விசாரிங்க. அதான் வேத வசனம் கூறுகின்றது. அப்படி போய் நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் எனக்கே நீங்கள் இது பண்ணுறீங்கன்னு கடவுள் சொல்கிறார். அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி செய்யுங்க. அங்கே அது உங்களுக்கு பயங்கர ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்களுக்கு போய் சத்திய சுவிசேஷத்தை சொல்லுங்கள், போய் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட கள்ள போதகர்களுக்கும் நீங்கள் துட்டு குடிக்கிங்கன்னா அவனுடைய விபச்சாரத்திலையும் அவன் பண்ணுற ஏமாற்றுத்தனத்துக்கும் நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள். அப்படின்னா அவன் என்னென்ன ஏமாற்றுத்தனம்லாம் பண்ணுறானோ அந்த ஏமாற்றுத்தனத்துக்கு நீங்களும் பொறுப்பு. இப்படி ஏமாற்றி கொண்டிருக்கிற இந்த போதகர்களை